குடு குடு கோழி குடு குடு. Hey guys, good morning. Welcome back to my another new vlog. என்னது அரிசியை கோழிக்கு திறந்துட்டு போட அப்படியே போடுற ஏமாடி ஏண்டா டே சோறாக்குறாங்கடா ஏண்டா டே ஒன்னு யாரும் ஆட்டத்துல சேர்த்திக்கலையா வீட்டுல இருந்தா இதான் வேலை. என்ன இங்க பாரு பேய் அடிச்சுமே உக்காந்துட்டு இருக்குது இந்த பாப்பா. ஏ பிரிய உன்னை சேர்த்திக்கல யாரும்? ஏ பிரிய சேர்த்தி அவ வீட்டுக்கு போற பாவம்பா. நாலு தான் போட்டேன். இங்க இருந்துச்சா? நாலு அதுக்கப்புறம் தெரியாதா? நாளைக்கு அப்புறம் மேல ஓட்டுறான். நீ ஒரு ஆட்டமும் தாயம் போட்டு இவ இங்க வீட்டுல இங்க இருந்துச்சுன்னா நான் 1 2 3 4 control the expectation is also known as expectation according to control the expectation at each level to pay attention to one. எங்கம்மா கொத்துனீங்க? உனக்கு பயம் இல்ல எனக்கு பயம். நான் காமினா நான் காமி சிக் சிக் நான் குட்னா தனி நீ கோழி தொடுச்சு தனியா செப்பை தொடுப்போம். போய் தொடு போ. குடு குடு அதிலே விட்டுறலாம். குடுமோ அம்மா அது ஒரு அம்மாட்ட தான் இருக்கணும். குடு போய் தொடுப்போம். நான் விட்டுட்டு கொத்தாது தனியா பயந்துக்காத கொத்தாது கொத்தாது. பைலுக்கு தின்னத விட்டோம். ஏ தூக்கிது போட்றாத அம்மா. ஏ தூக்கி போட்டினா கொத்திரும். தூக்கி போட்டா கொத்திரும். தூக்கி போட்டனா கோழி இஞ்சி கால் உடைஞ்சது தனியா கிட்ட விடு. இந்த கால் மாட்டனா அலசம். என்னது? இரு ப்ள 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 இரு இரு இரு. இருமா ஒரு நிமிஷம் வரேன். இரு ப்ள நான் வெளிய போயிடுறேன். இது நினைக்க போச்சு. என்ன தனியா பண்ற? அட வெய் தனியா இல்ல குடு நானே வைக்கிறேன். குடு 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 கோழி குடு. குடு நானே வைக்கிறேன். வைக்கவும் மாட்டேன். ப்ள போட்டியே கொத்திட்டோம். குடு ப்ள குடு ப்ள குடு. இதுக்கா இவ்ளோ பயனாங்களே. அம்மு இந்த இடத்துக்கு தூக்கி போறியா? நேத்துல நானே தண்ணி ஊத்தி அது பெரியமா தூக்கு. அம்மு செருப்பு பாரு. என் செருப்பு இல்ல. எனக்கு மாலை மட்டும் தூக்கி நான் தூக்கிட்டு போயிடுவேன். நல்லா தூக்கிடலாம் தூக்கு. 1 2 3 நீ தூக்கு வா. ஜி பூம் பா. ஏய் பாகுபலி வாழ்க. ரைட் எனக்கு லெஃப்ட் வரல. ரைட் பண்ணிட்டேன். கொடத்தை பொங்க வச்சிடாதம்மோ. மா நேத்துல நான் சிங்கிளா தூக்கிட்டேன்மா. சொல்லி அம்மு ரைட்ல தூக்குனாளா? நான் லெஃப்ட்ல தூக்குனா நான் தான் படம் தப்பா தூக்கிட்டணும் அது நினைச்சேன். அப்புறம் அம்மா கேட்கும்போது அம்மாவை லெஃப்ட்ல தான் தூக்குவேன்.
போட்டு நீ சுத்தம் பண்ணி கொட்டக்கூடாது. பூச்சி வந்தால் நம்மள தானே கடிக்கும். நான் பண்ணுறேன் குடும்ப தூங்குறேன். நானே ஷாக் ஆயிட்டேன். இங்கே பாரு எவ்வளோ க்ளீனாக கூட்டி வச்சுக்கிறா. கூட்டி சைக்கிள்லாம் நிறுத்தி வச்சுருந்தா. அப்புறம் மட்டும் பார்த்தா அம்மா ஃபோன் எடுத்து உட்காந்துக்கிட்டா. இருக்கிறதோ டப்பா ஃபோனு. ஏய் இப்போ விளையாடாம படிக்கிற வயசில் விளையாட சி ஃபோன் பார்க்காத. படிக்கிற வயசுல போய் போடலாம். தானா யாரும் இல்ல. புதங்காட்டியும் பொறிச்சிட்டு வந்துடுவேன். தூசி போடுவேன். என்ன வெள்ளரிக்காயா? வாழைப்பழம் வாழைப்பட்டையை வச்சு கட்டி விட்டு வந்துக்கிறேன். வெடிச்சு போவாதான். பெருமை போய் சொல்லுதாமே. வாழைப்பட்டையை வச்சு வளர்த்தி கட்டி விட்டு வந்துக்கிறேன். அது வாழைக்கா. நான் சொல்றது வெள்ளரிக்கா. வெள்ளரி பழம் வாழைப்பட்டை வளர்த்தி காய்ச்சிருக்கோம். எத்தனை கடை போட்டிருக்கோம்ல போட்டிருக்கோம்ல ரோட்டோர மாதிரி எத்தனை கிடக்குதுன்னு. என்னது வாழை மட்டையா? வாழை மரம் நான் தான் வெட்டி போட்டு வந்தேன். ஆமா 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 வேணா நான் வந்து அம்முவான் நினைக்கிறேன். அது வந்து மூளைக்காட்டுலேருந்து வெள்ளரிக்காய் கொடுத்தாங்கம்மா. அந்த வெள்ளரிக்காய் விதைய எடுத்து சாம்பளத்தோடவி காட்டில் கலகா போடும்போது போட்டு விட்டது. அதுதான் வெள்ளரிக்காயாக காய்ச்சி தள்ளுச்சு. இப்போ பருத்தியாட்டில் இருக்கிற வெள்ளரிக்காய்ச்செல்லாம் மோசமா மொத்தமாகவே 5 கை தான் காய்ச்சிக்குது. வளர்த்தியா கிடக்குது. போய் போய் ரோட்டோரம் நேரம் நோய் வந்து கூட அது வாக்கில் வச்சுக்கிட்டே தான் நோய் வந்துச்சு. இதுவும் வாக்கில் வச்சுக்கிட்டே தான். என்னம்மா இப்போ இருக்கு நம்ம மாட்டோட அம்மாவா? ஏம்மா அப்பா தோசை சுட்டு கொடுத்தே இல்லையா? அதெல்லாம் வந்ததுமே 4 தோசை சுட்டு கொடுத்துருந்தேன். அப்புறமே 2 தோசை திங்குறேன். சுட்டு வைங்க. எதுக்கு தாளிக்கு? அன்னைக்கு அப்படி சொல்லிதான் மாவு போச்சு. நல்ல முடியாது நினைச்சு இன்னும் அப்படியா ஒரு அரிசி எவ்வளவு தெரியுமா? என்ன திங்கிறதுக்கு தானே. அன்னைக்கு ஒரு நாள் சுட்டு வை 3 தோசை சுட்டு வச்சு சுட்டு போட திங்கட்டும். இந்த தோசைங்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடான்னு கொடுக்குறேன். காலை இந்த இடத்துக்கு பேச்சு வச்சுரா. ராம இப்போ என்னன்னே தெரியல. நம்ம வீட்டுக்கு சோத்துக்கு வர மாட்டேங்கிறான். சவுகாயத்தை அப்புறம் எடுத்து சவுகாயத்தில் அங்கே தோசை வச்சு இப்போ தின்றாங்கிறேன். அப்புறம் தோசை இப்போ சோத்துக்கே வரமாட்டேங்கிறாம என்னன்னே தெரியல. மருந்து அடிச்சு தாண்டா. அந்த புண்ணுக்கு மருந்து அடிச்சு விட்டோம்ல. ஆனால் மருந்து அடிக்கலாம்னா புழுவே தின்றுருக்கான். இப்போ வெண்டை வேற இல்லை தட்டை கொட்டை வேற காட்டில் கடலக்கொட்டை போட்டால் இல்லை அதெல்லாம் வராதுப்ல. நானே அப்பப்போ கூப்பிட்றோம் வரமாட்டேங்குது. தண்ணி ஆக்கலாயா? பின்ன அது எப்படி குழம்பு வைக்க முடியுமா? மருந்து போட்ட தட்டை கொட்டையா? கடலக்கொட்டை போடும்போது அந்த கொண்டுட்டு போகண்டான்னு சொல்லு. 3 தோசைக்கு மேலே கொண்டு போகண்டான்னு சொல்லு. காட்டில் வேற ஒரு பூனைக்குட்டியை கொண்டான்ட்டீங்க. இன்னொரு பூனைக்குட்டி இருக்குது ஐயோட்லையே. 7 பூனை வேணும். பா ஒரு பூனை போதும்பா. காட்டுக்கு ஒரு பூனை வீட்டுக்கு ஒரு பூனை போதும்பா. இல்லை ஏயா முன்ன ஞாபகம் இதாம்மா நான் பண்டாது போனப்ப விண்ணங்கோல் அப்படி தான் நறுக்கி வச்சு ஆட்டுக்கு படல் கட்டுறேன். படல் கட்டியே போகலாம் அப்படின்னு அப்போ நறுக்கி வச்சுட்டு தெரியும். இதெல்லாம் சுத்தமாக முள்ளெல்லாம் அப்படியே அரைக்கிவிட்டு அப்படியே கட்டி நான் கூட வச்சேனே தெரியுமா? ஞாபகம் இதா? எந்த பட்டி பள்ளமா கட்டினா கடைசியா அடுப்பு ஏறி விட்டோம். குப்பையில வச்சுட்டோம். அவள் தான் கவசி போன மாதிரி கிளம்பிட்டா. கன்சிஸ்டண்டாக வீடியோ அப்லோட் பண்ணது நீங்கள் வ்ளாக் நம்பர் 12. கண்டிப்பாக ஃபேமிலியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பின்னாடி வர சவுண்ட் வந்து வீட்டில் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்காங்க மௌலி. அதனால் டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பாடு போட்டுருக்காங்க. அதனால் சவுண்டில் வந்து நீங்கள்
இக்னோர் பண்ணியிருக்கேன். நான் பேச மட்டும் கேளுங்கன்னு சொல்கிறேன். எனவே வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு நல்லா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் எடிட் பண்ணுறது குவாலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறனாலும் கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். எனிவே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.